Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நகைச்சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் முடிச்சிருக்காங்க. அவங்களோட நகைச்சீட்டு எவ்வளவுக்கு வாங்குனாங்க அப்படின்றத உங்களுக்கு டீடைலா ஷேர் பண்ண போறேன். அவங்களோட நகைச்சீட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ விலை குறைவா இருக்கு இல்லையா? இப்போ அவங்க நகை வாங்கியிருக்காங்க. அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அவங்க 20,000 ரூபாய் நகைச்சீட்டு போட்டிருந்தாங்க. 5 சவரன் காசு மாலை எடுக்கிறதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட 20,000 ரூபாய் நகைச்சீட்டு போன மாசம் முடிஞ்சது. கரெக்டா இந்த மாசம் எடுக்கலான்னு போகும்போது கோல்டு ரேட்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6,800 ரூபாய் வரையும் போயிட்டு இருந்த தங்கத்தோட விலை அப்படியே சரிஞ்சு 6,300 ரூபாய்க்கு வந்துச்சு ஒரு கிராம். அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பாருங்க. டக்குன்னு ஏறின அப்படியே ஒரு விலை டக்குன்னு அப்படியே இறங்கி இருக்கு. நீங்க யாராச்சும் தங்கம் வச்சு வாங்க போறீங்க அப்படின்னா இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாசம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிட்டு அடுத்த மாசம் நீங்க அந்த பில்ல பே பண்ற மாதிரி பண்ணுங்க. ஆனா பர்சனல் லோன் எடுத்து மட்டும் தங்கம் வாங்காதீங்க. நகை வச்சு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு கிரெடிட் கார்டு மூலமா வாங்க போறீங்க அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டுத்தையும் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு சில பணங்கள் வரும், நான் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு நினைப்பீங்களே, அதன் மூலமா நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நகையோட விலை ஏறதுக்கு முன்னாடி நீங்க வாங்க வச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கூட இருக்கும். அவங்க இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்லயே பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா காசு மாலை வாங்கணும் அப்படின்றது தான். அவங்க கோல்டு ஸ்கீம் போட்டு வாங்கியிருக்காங்க. மந்த்லி பாத்தீங்கன்னா 20,000 20,000 ரூபாய் கட்டினாங்க. அது எப்படி அப்படின்னா கிராம ஆட் ஆகுற மாதிரி தான் கட்டினாங்க. கிராம வரவு வைப்பாங்க இல்லையா, இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வரவு வச்சு வாங்கியிருக்காங்க. மொத்தம் 37.3 கிராம் அவங்களுக்கு சேர்ந்திருக்கு. 37.3 கிராம்ஸ் பணமா அவங்களுக்கு எவ்வளவு கட்டினாங்க அப்படின்னா இந்த 11 மாசத்துல 2,20,000 ரூபாய் கட்டியிருக்காங்க. 2,20,000 அவங்க பே பண்ணியிருக்காங்க. இந்த 11 மாசத்துக்கு மொத்தமா 20,000 ரூபாய் மாசம் மாசம் கட்டினதுல அவங்களுக்கு சேமிச்ச பணம் இவ்வளோ. சேர்ந்த கிராம்ஸ் 37.3 கிராம்ஸ். ஸ்டார்டிங்லயே அவங்க பிளான் பண்ணதுதான். 2024 வரப்போற வருஷத்துலயே அவங்க பிளான் பண்ணதுதான். ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த 5 சவரன் தங்கம் காசு மாலையில எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கரெக்டா ஆடி மாசம் இந்த மாசம் பார்த்து கரெக்டா கோல்டு ரேட் அவங்களுக்கு கம்மியா இருக்கு. சரி எடுத்துடலாம் நம்ம இந்த ஸ்கீம் போட்டிருக்கதால அப்படின்னு நினைச்சு கோல்டு எடுக்க போயிருக்காங்க. இன்னைக்கு 1 கிராம் ரேட் 6,300 ரூபாய்க்கு வரையும் வந்துருச்சு. இப்போ தங்கத்தோட விலை கம்மியா இருக்கு. அப்ப இந்த டைம்ல அவங்க எடுத்ததுல அவங்களுக்கு ஒரு சில ப்ராஃபிட்ஸும் இருக்கு. ஏன்னா கோல்டு ரேட் கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ராவா இந்த 5 சவரத்துக்கு ஒரு 3 கிராம் அந்த மாதிரி போட வேண்டியதா இருக்கும். அப்ப இந்த டைம்ல அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. சொல்றேன் வாங்க. இப்போ 1 கிராம் ரேட் பாத்தீங்கன்னா 6,300 ரூபாய். இவங்க வாங்கின அந்த காசு மாலையோட கிராம் பாத்தீங்கன்னா 40.790 40.790 கிராம்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு ஆகுனது அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2,56,977 ரூபாய். 2,56,977 ருபீஸ். இதுக்கு கசானால எப்படியுமே கிராமா தான் வேஸ்டேஜுக்கு போட்டு தருவாங்க. 6.150 கிராம் வேஸ்டேஜுக்கு ஆயிருக்கு. 6.150 கிராம். சரிங்களா? அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 15% வரையும் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 38,745 ரூபாய். 38,745 ருபீஸ் வேஸ்டேஜுக்கு. இப்போ மொத்தமா அவங்களுக்கு இந்த 40.79 கிராமுக்கும் பிளஸ் இந்த 6.150 கிராமுக்கும் மொத்தமா 2,95,722 ரூபாய். 2,95,722 ருபீஸ் பிளஸ் 3% ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 8,871 ரூபாய். 8,871 ரூபாய். கிட்டத்தட்ட மொத்தமா இந்த 40.79க்கு எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னா 3,45,093.66 பைசா. 3,04,593 ருபீஸ் அவங்களுக்கு ஆயிருக்கணும். ஆனா அவங்க ஸ்கீம் போட்டதால மாதம் 20,000 ரூபாய் போட்டதால அவங்களுக்கு சேர்ந்த கிராம் பாத்தீங்கன்னா 37.3 கிராம். இந்த கிராமுக்கு அவங்க வாங்கினது அவங்களுக்கு வேஸ்டேஜ் 6.150 போடுவாங்க. 1 கிராம் ரேட் இப்போதைக்கு 6,300 ரூபாய் இருக்கு. ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்னா 6,300 ரூபாய் இன்டூ அவங்க சேமிச்சது கோல்டு ஸ்கீம் போட்டு வாங்கினது 37.3 கிட்டத்தட்ட 2,34,990 ரூபாய். 2,34,990 ருபீஸ். அவங்க சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா 2,20,000 ரூபாய். இப்போ அவங்களுக்கு இதுலயும் எவ்வளவு டிஃபரன்ஸ் கிடைக்குது? 6,300 ரூபாய் கோல்டு ரேட் இருக்கும் போது 14,990 ரூபாய். சாரி 14,990 ருபீஸ். அவங்களுக்கு கோல்டு ரேட் கம்மியா 6,300 ரூபாய் இருக்கதால இவ்வளவு ப்ராஃபிட். கிட்டத்தட்ட 15,000 அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. கோல்டு ரேட் 6,300 ரூபாய். இதுவே நம்ம கோல்டு ரேட் 6,800 ரூபாவா இருந்தா அவங்க சேமிச்ச 37.3 கிராமுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றேன்.
6800 ரூபாய் இருந்துச்சு இல்லையா, நமக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கூட 6800 ரூபாய். இதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா 2,53,640 ரூபாய் ஆயிருக்கும். இந்த 37.3 கிராமுக்கு அவங்க சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா 2,20,000 ரூபாய் தான் அவங்க கட்டியிருக்காங்க கோல்டு ஸ்கீமுக்கு. மொத்தமா சேர்த்து அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ 33,640 ரூபாய். 6,800 ரூபாய் இருந்தப்ப கிடைச்சிருக்கும் ப்ராஃபிட், 33,640 ரூபாய் கிடைச்சிருக்கும் ப்ராஃபிட்டா இந்த 37.3 கிராம் சேமிச்சதுக்கு. ஆனா இப்போ 6,300 ரூபாய் இருக்கிறதால கோல்டு ரேட்டு அவங்களுக்கு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். 6,300 ரூபாய் இருக்கும்போது எவ்வளவு காமிக்குது, 6,800 ரூபாய் இருக்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் காமிக்குது, ப்ராஃபிட் காமிக்குதுன்னு புரியும் உங்களுக்கு. உங்களுக்கே புரியுது. ஒரு கிராமோட ரேட் 6,300 ரூபாய் இருக்கும்போது 15,000 ரூபாய் ப்ராஃபிட். இதுவே 6,800 ரூபாய் இருந்தப்ப இந்த வாங்கியிருந்தா 37. அவங்க கிராம் சேமிச்சாங்களே அதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும் 33,640 ரூபாய், 33,640 ருபீஸ். பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கோல்டு ரேட் வந்து கம்மியானதால 6,800 ரூபாய் இருந்தா உங்களுக்கு 33,000 ரூபாய் கண்டிப்பா ப்ராஃபிட்டா கண்ணுக்கு தெரியும். இப்போ அவங்க வாங்கின காசு மாலைக்கு 40.790, விஏ வந்து 6.150 கிராம்ஸ். இப்போ இந்த 37.3 கிராம் தான் அவங்களுக்கு சேர்ந்தது கோல்டு ஸ்கீம்ல. இன்னைக்கு இருக்கிற 1 கிராம் ரேட்டுக்கு 6,300 ரூபாய், கிட்டத்தட்ட 2,34,990 ரூபாய், 2,34,990 ருபீஸ். அவங்க வாங்கினது 40.790 கிராம். இதுல அவங்களுக்கு இது மட்டும்தான் வந்து வேஸ்டேஜ், விஏ இல்லாம எடுக்க முடியும். 37.3 கிராமுக்கு தான் விஏ இல்லாம எடுக்க முடியும். மிச்ச 3.49 இந்த கிராமுக்கு அவங்க வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் ரெண்டுமே கட்டி ஆகணும். சரிங்களா? இன்னைக்கு 6,300 ரூபாய் இருக்கிற கோல்டு ரேட்டுக்கும் பிளஸ் விஏக்கும் கட்டணும். ஆனா இவங்க அவ்வளோத்துக்கும் கட்டினாங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். 6,300 ரூபாய் இருக்கு இன்னைக்கு 1 கிராம் ரேட்டு. அவங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது இந்த 3.49 கிராமுக்கு அவங்க பே பண்ணணும். எவ்வளோ ஆகும்? 21,987 ரூபாய் ஆகும். 21,987 ருபீஸ் அவங்களுக்கு ஆகும். பிளஸ் விஏ ஒரு 3,298 ரூபாய், கிட்டத்தட்ட 25,285 ரூபாய் ஆகும். 25,285 ருபீஸ் அவங்களுக்கு ஆக வேண்டிய அமௌண்ட். அவங்க அந்த அமௌண்ட் கட்டல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருக்கு நமக்கு. கசானால ஆடி ஆஃபர் பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு 275 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ அவங்க கட்ட வேண்டியது 3.49 கிராம்ஸுக்கு தான். விஏவும் இந்த 1 கிராம் வந்து 275 ஆஃபர் வந்து அப்ளை ஆகும் ஆடி ஆஃபரா. இப்போ 2,34,000 ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இது ஃப்ரீ. வேஸ்டேஜும் இவங்க கிராம் சேர்த்ததுக்கும் இந்த அமௌண்ட் கிடையாது. ஆனால் 3.49 கிராம்ஸுக்கு இந்த 1 கிராம் வந்து 6,300 ரூபாய் இல்லையா? அப்போ 1 கிராமுக்கு 275 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா 1 கிராமுக்கு 6,025 ரூபாய், 6,025 ருபீஸ் 1 கிராம் ரேட்டா போட்டுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு விஏ பிளஸ் இவங்க எடுக்கிற 3.49க்கு சேர்த்தீங்கன்னா 24,181 ருபீஸ் இவங்க தர வேண்டியதா இருக்கும். இந்த அமௌண்ட்டுக்கு விஏ பிளஸ் இவங்களுக்கு இருக்கிற 6,025 ரூபாய் 1 கிராமான்னு போட்டு எடுத்தா. இப்போ இந்த 3%க்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. இதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போடுவாங்களா அப்படின்னா கிடையாது. இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டுக்கும் பிளஸ் இந்த வேஸ்டேஜ் பிளஸ் இந்த 3.49 கிராம்ஸுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போடுவாங்க. எவ்வளோ ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,775 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. மொத்தமா அவங்க கட்டின தொகை பாத்தீங்கன்னா 31,956 ரூபாய், 31,956 ருபீஸ் அவங்க வந்து பே பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த 37.3 கிராமுக்கு விஏ வாங்க வேண்டாம் இல்லையா, அது எவ்வளோ ஆச்சு அப்படின்னா விஏ வந்து 35,248 ரூபாய், 35,248 ருபீஸும் பிளஸ் வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது இல்லையா. ஏன்னா இவங்க கட்டினது என்னமோ 2,20,000 ரூபாய் தான். ஆனால் இவங்க 37.3 கிராம் வந்து சேமிச்சிருக்காங்க. அதுக்கு 1 கிராம் 6,300 ரூபாய் அப்படின்னா கூட ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 14,000 சில்லரை வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிது. இப்போது ரெண்டுமே சேர்த்தா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 50,238 ரூபாய், 50,238 ருபீஸ் ப்ளஸ் ஆடி ஆஃபரில் ஒரு 959 ருபீஸ். கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஒரு இந்த 5 சவரன் காசு மாலைக்கு அப்படின்னா 31,197 ரூபாய், 51,197 ருபீஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்சிது. இந்த 1 கிராம் ரேட்டு 6,300 ரூபாய்.
இதுவே 6800 ரூபாய் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றேன். 6800 ரூபாய் அப்படின்னு இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னா VA வந்து 35,248 ரூபாவும், இவங்க நான் சொன்ன மாதிரி 1 கிராம் ரேட்டுக்கு போட்டோம் இல்லையா, 6800 ரூபாய்க்கு சேமிச்சாங்க இல்லையா, 37.3 கிராமுக்கு, அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சது இல்லையா நமக்கு 33,440 ரூபாய். அந்த ரெண்டுத்தையும் சேர்ந்தா இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 68,888 ரூபாய், 68,888 ருபீஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ரேட் 6,800 இருந்தா இந்த அமௌண்ட் ப்ராஃபிட். ஆனா கோல்ட் ரேட் கம்மியா இருக்கிறதால நமக்கு 51,197 ருபீஸ் ப்ராஃபிட்டா இருக்கு. அவங்க வந்து இந்த டிசைன் தான் காசு மாலையில வாங்கியிருக்காங்க, ஒரு 5 சவரத்துல வாங்கியிருக்காங்க. இதே மாடல் தான். நீங்க யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிக்கோங்க. பாருங்க அவங்களுக்கு ஆடி ஆஃபரும் கிடைச்சிருக்கு, பிளஸ் வந்து அந்த VA வந்து வாங்க நம்ம வந்து VA கட்ட தேவையில்லை, ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாம எடுத்திருக்காங்க. ஒரு 3.49 கிராம் அந்த மாதிரிக்கு மட்டும்தான் VA கட்டியிருக்காங்க, ஒரு 3 கிராமுக்கு மட்டும்தான், 3 கிராம்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணலாம். அவங்க 20,000 ரூபாய் சீட்டு போட்டாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு கிராம் சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.